எல்லா புகழும் இறைவனுக்கே. வாடகை வீட்டிலிருந்து சொந்த வீட்டுக்கு போகிற சந்தோஷம் இருக்குது பார்த்தீங்களா? அதை வார்த்தையினால் நம்ம விவரிக்க முடியாதுங்க. அதை அனுபவிச்சா தான் தெரியும். அப்பேற்பட்ட நம்ம ஒரு கிளைண்ட் ஒருத்தவங்க சொந்த வீட்டுக்கு குடி போகிறாங்க. அந்த வீடு எப்படி இருக்குங்கிறத வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு 1500 ஸ்கொயர் ஃபீட் உள்ள வீடுங்க. இது 2 BHK ஹவுஸுங்க. நமக்கு இதுக்கு வாய்ப்பு யார் கொடுத்தான்னு பார்த்தீங்கன்னா, ஜனாப் புரோஸ்கான் அவங்க தான் நமக்கு கமால் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. நல்ல முறையில் கட்டி கொடுத்துட்டோம். வீட்டினுடைய தோட்டம் டிஃப்ரெண்ட்டான எலிவேஷனில் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பண்ணியிருக்கோம். முகப்பில் பார்த்திங்க அப்படின்னா எம்எஸ்ஸும் எஸ்எஸ்ஸும் கலந்த ஒரு கேட்டு போட்டிருப்போம். அந்த கேட்டை வடிவமைச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா வெல்டர் மதி தான். வழக்கம் போல் நம்ம பெயிண்ட்லாம் பார்த்திங்கன்னா பெர்ஜர் கம்பெனி சேர்ந்த ஹரி பெயிண்ட் செட்டை தான் நம்ம வாங்கிட்டோம். இதை அடித்து கொடுத்தது பெயிண்ட்லாம் யார் பார்த்திங்கன்னா கோபோ செட்டு அவங்க தான் நமக்கு அடித்து கொடுத்தாங்க. இதில் டெக்ஸ்சர் சிம்பிளாக காம்பவுண்டு போட்டு அதுக்குள்ளேயே நம்ம கிராண்ட் லைட்லாம் போட்டிருப்போம். பால்கனி லுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா எம்எஸ் கிரில்லில் நம்ம பண்ணியாச்சு. வீடு முழுக்க கவர் பண்ணிட்டோம். இந்த வீடை பொறுத்த வரைக்கும் காம்பவுண்டு எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. ப்ளம்பிங் ஒர்க்கெல்லாம் நமக்கு எலக்ட்ரிஷியன் சித்திக்கு அவங்க தான் சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க. அதனுடைய ஜாமான் எல்லாமே ஜனதா எலக்ட்ரிக்கலில் தான் நம்ம வாங்கிட்டோம். ஸ்டேர்கேஸ் அவுட்ரு ஏரியா. இது ஒரு கார்னர் பிளாட் ஹவுஸுங்க. என்ட்ரியே வடக்கு பார்த்து இருக்கும். சிட் அவுட் சேஃப்டி கேட்டே மெயின் டோர் மாதிரி அட்டகாசமாக இருக்குங்க. லேசர் கட்டிங் டிசைனில். ஹவுஸ் வார்மிங்க்கு சீரியல் லைட்லாம் தேவையில்லைங்க. இருக்கிற எலிவேஷன் லைட்டே போதுமானதுங்க இந்த வீட்டுக்கு. கேட்டை திறந்துட்டு வந்தோடனே கார் பார்க்கிங்கு தான். எலிவேஷனுக்கு ஃபுல்லாகவே வால் டைல் நம்ம ஒட்டியிருப்போம். 2க்கு 2 டைல்ஸில் ஃப்ளோர் டைலே அற்புதமாக நம்ம ஒட்டி கொடுத்துருப்போம். மோப்பு படிலாம் பார்த்திங்க அப்படின்னா கிரானைட் இருக்கும். டைல்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா குளோபல் கிரானைட்ஸில் தான் நம்ம வாங்கினோம். அப்படியே சிட் அவுட் வழியாக நம்ம மெயின் டோருக்கு நம்ம உள்ளே நுழைவோம். மெயின் டோரே வித்தியாசமாக இருக்கா. கார்பெண்டர் பால் தான் செஞ்சு கொடுத்தாப்புல. மரம் எல்லாமே ஐயா மரக்கடையில் தான் நம்ம வாங்கினோம். கண்ணாடி அமைப்பு வச்சு நீட்டாக செஞ்சுருப்பாப்புல நம்ம ஆசாரி பால் அண்ணன். சைடுலேயே சிட் அவுட்டு சின்னமாக வேணும் அப்படின்னு வீட்டுக்காரவை கேட்டாங்க. அதனால் நம்ம ஒரு மினி செட் அவுட்டு இந்த போர்ட்டிக்கோவிலேயே இடத்த வேஸ்ட்டு பண்ணாமல் பண்ணிட்டோம். என்ட்ரன்ஸே அட்டகாசமாக இருக்கணும், எனக்கு பெருசாக இருக்கணும் அப்படின்னு கேட்டதுனாலேயே இன்டீரியர் சளிமன்னன் அவங்க மூலமாக முழுக்க இன்டீரியர் ஃபுல்லாமல் அவங்க மூலமாக தான் நம்ம பார்த்து கொடுத்தோம். ஹாலுக்கு கம்பீரமான 6க்கு 4 டைல்ஸை நம்ம போட்டு கொடுத்துட்டோம். பால் சீலிங்லாம் கிராண்டாக இல்லாமல் சிம்பிளாகவே நம்ம ப்ரொஃபைல் லைட்டு ஸ்ட்ரிப் லைட்டோட பிஓபி சாவலண்ணை அவங்களோட உதவி கொண்டு நம்ம செஞ்சு முடிச்சாச்சு. இந்த ஹாலை பார்த்திங்கனாலே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஃபோட்டோவுக்கெல்லாம் அப்பியரன்ஸாக இருக்கும். ஹாலு வடதுபுறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரூம் ஒன்று இருக்கும். ஒரு ரூமுக்கும் இன்னொரு ரூமுக்கும் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் டிஸ்டர்பன்ஸே இருக்காது. என்ன அற்புதமாக செஞ்சுருக்காரு பார்த்தீங்களா. ஹைலுக் இன்டீரியர் சலிமண்ணே. இந்த கிரில்லு வடிவமைப்பு எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஜிஆர் வெல்டரிங் பட்டி தான் பண்ணியிருப்போம். டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் பண்ணது. மாஸ்டர் பெட்ரூம் ஹவுஸ் இந்த இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு லுக்குக்காண்டி அழகிய கண்ணாடிலாம் இங்கே வச்சாச்சு ட்ரெஸ்ஸிங் பர்பஸ்க்காண்டி. அது பக்கத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா ஒரு அலமாரி செட்டப்பும் நம்ம பண்ணிட்டோம். வார்ட்ரோப்பெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ வேணாலும் ஜாமான் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். திறந்து வேணாலும் நம்ம பார்க்கலாம். டோரு போக்குவரத்து எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஐயா மரக்கடை, ஜேபி ஹார்ட்வேர்ஸு, லட்சுமி ஹார்ட்வேர்ஸ் இவங்கள்ட்ட தான் நம்ம வாங்கினோம். டைல்ஸு பார்த்திங்க அப்படின்னா 4க்கு 2 டைல்ஸே நம்ம ஃப்ளோர் டைல்ஸே பாத்ரூமுக்கு கஸ்டமைஸ் பண்ணியிருப்போம். இது பார்த்திங்கன்னா ஹிடன் வால் மவுண்டு இது ஃப்ளோர் வச்சாச்சு. சூப்பராக ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காப்புல சித்திகண்ணை. இதிலே பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஸ்மெல் இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்திங்கன்னா எக்ஸாஸ்ட் ஃபேன்லாம் நம்ம வச்சாச்சு. எக்ஸாஸ்ட் ஃபேன் வச்சது மட்டும் இல்லாமல் ஹை சைலிங் டவர் அப்படின்னு பார்த்து சோப்பு ஸ்டாண்டு ஸ்டீலு அதிலே ஒரு கன்னு எல்லாமே எஸ்எஸ் ப்ரொவிஷன் எல்லாமே பண்ணாச்சு. எஸ்எஸ்லாம் பிராண்டட்லேயே பேரிவரில் நம்ம வாங்கிட்டோம். மிக்சர் வால்வுலேயே நம்ம கனெக்ஷன் கொடுத்துட்டு WPC டோரோட டைல்ஸ் எல்லாமே ஒட்டி கொடுத்தது நம்ம டைல்ஸ் கண்ணன் தான். ஒரு டைனிங் ஹால் வழியாகவே அனதர் ரூமுக்கு நம்ம போயிடலாம். இன்னொரு ரூமுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. ரூஃப் ஹைட்டு பார்த்திங்க அப்படின்னா 11 அடி இருக்கும். இந்த விண்டோ பக்கத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா ஒரு மேக்கப் செட்டப் பண்ணாச்சு. காற்றோட்டமாக இருக்கும். காங்கிரீட் எல்லாமே ராஜா அண்ணன் தான் போட்டு கொடுத்தாங்க. இந்த அழகிய அமைப்பை வடிவமைப்பு மறுபடியும் ஹைலுக் இன்டீரியர் தான் இந்த வார்ட்ரோப்பை ஃபுல்லாகவே வடிவமைச்சு கொடுத்தது. அவங்களுக்கு ஒரு மறுபடியும் இந்த இடத்துல ஒரு நன்றியை நம்ம தெரிவிச்சுக்குவோம். இது ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஓப்பன் கிச்சனுங்க. இந்த கரையான பிரச்சனையிலேருந்து விடுபடணும் அப்படிங்கிறதுக்காண்டி மார்பிள் கிச்சன் பார்த்திங்க அப்படின்னா கவர் பண்ணியிருப்பாங்க. சூப்பராக வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த இன்டீரியர் அமைப்பு. இது நமக்கு சென்ட்ரிங் அமைப்பு யார் பார்த்திங்க அப்படின்னா சென்ட்ரிங் ராஜா தான் நமக்கு பண்ணி கொடுத்தாரு. அதுக்கு இந்த கிச்சனுக்கு பின்னாடியே பார்த்திங்க அப்படின்னா ஒரு மினி ஸ்டோர் ரூம் ஒன்று பண்ணியிருப்போம். எல்லாமே இந்த கிச்சனை பார்த்தாலே ஒரு புதுசாக ஒரு டீயை போட்டு குடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். லேடிஸ்க்கெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் இருக்கலாம். ஜென்ஸு நம்ம நிம்மதியாக உட்காந்துக்கிட்டு ஏதாவது சமைச்சு தாங்களேன் அப்படின்னு கூட கேட்டுக்கிட்டு இருக்கலாம். அற்புதமான கிச்சனை நம்ம
வடிவமைச்சாச்சு. இந்த ஸ்டோர் ரூமில் எவ்வளோ வேணாலும் ஜாமானை நம்ம வந்து வச்சுக்கலாம். கொல்லை பக்கத்து நம்ம போகும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு செப்டி டேங்க் வந்து நம்ம பின்னாடியே செட் பண்ணியாச்சு காம்பவுண்டுக்குள்ளே. இடம் ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லைங்க, வெறும் 13 கோடி இடத்துலே வந்து 1500 ஸ்கொயர் ஃபீட் மதிப்புள்ள உள்ள வீடையும் கட்டி அந்த வீடு மொட்டை மாடியும் நம்ம ஒன்று பண்ணியிருப்போம். அந்த மொட்டை மாடியெலாம் வித்தியாசமாக இருக்கணுமே அப்படிங்கிறதுக்காண்டி பார்த்திங்கன்னா எம்எஸ்லே பார்த்திங்க அப்படின்னா grill எல்லாம் வடிவமைச்சாச்சு. பிளாக் அண்ட் ஒயிட் டைல்ஸ் எல்லாம் பண்ணியாச்சு. இது கிரானைட்ஸ் எல்லாமே எவர்சைனில் தான் நம்ம வாங்கினோம். அதனுடைய ஹெட்ரூமு வடிவமைப்பு எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டாப்பில் பார்த்திங்கன்னா அப்படின்னா வந்து ஒரு ஓப்பன் ஒன்று வச்சுருப்போம். அந்த ஓப்பன் எதுக்காண்டி பார்த்திங்க அப்படின்னா டே டைம்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா காற்றோட்டமான வெளிச்சமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி இதை நான் வடிவமைச்சிருப்போம். கொல்லை பக்கத்து நாம் போகலாம். ஹெட்ரூமாக வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது அந்த இடத்துல ஸ்டடி ரூமாக நம்ம கன்வெர்ட் பண்ணியாச்சு. மேட் ஃபினிஷிங் டைல்ஸ் இந்த இடத்துல நம்ம போட்டிருப்போம். நாய்ஸ் பொல்யூஷன் இருக்காது. அவுட்டர்லாம் மொட்டை மாடிலாம் பார்த்திங்க அப்படின்னா கூலிங் டைல்ஸை நம்ம ஒட்டியிருப்போம். மறுபடியும் சொல்கிறேன், கூலிங் டைல்ஸு உண்மையாலே ரிசல்ட் நல்லாயிருக்கு. கஜேரியா பிராண்டு தான் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அதுலேயே பார்த்திங்க அப்படின்னா பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா தோக்கிறதுக்கு ஒரு செட்டப் கேட்டாங்க, செடி வைக்கிறதுக்கு ஒரு செட்டப் கேட்டாங்க. மொட்டை மாடிக்கு பார்த்திங்க அப்படின்னா எதையும் வேஸ்ட் பண்ணாமல் ஒரு சிம்பிளாக ஸ்டேர் கேஸு எம்எஸ்லேயே நம்ம வச்சு ஃபிட் பண்ணி கொடுத்தாங்க. தொடர்ந்து பயணிப்போம் நண்பர்களே. கமால் கன்ஸ்ட்ரக்ஷன் யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.